மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ரிசல்ட் கேன் பி எனிதிங். புரிஞ்சுங்களா? விஜய் ஜெயிச்சிட்டார் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபான்னு கொடுக்க ஆரம்பிச்சு 10,000 ரூபாய் 25,000 வரையும் கொடுத்துட்டாங்க. இதே மீறி ஒரு மனுஷனுக்கு ஓட்டு உழுவுதுன்னா நீ ஜெயிச்சுட்ட. ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹஸ் ஆல்ரெடி வின். நீ தோத்துட்ட. நான் இந்த கருத்து கணிப்பே ஒரு ஃப்ராடு தானே சார். நான் கருத்து கணிப்பாக நான் சொல்ல விரும்பலை. 1977 எம்ஜிஆர் வந்து போட்டிட்டார். புரிஞ்சுங்களா? அவர் வந்து 130 சீட்டு ஜெயிச்சார். புரிஞ்சுங்களா? அவரோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா? 30.40% தான். அப்படின்ற போது 30.40 எடுத்து எம்ஜிஆரால் 130 சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா விஜய்க்கு வந்து 10% நாங்க, 15 நாங்க, 20 நாங்க. நம்ம ரெங்கராஜ் பாண்டே அவரை மூத்த பத்திரிகையாளர் வரைக்குமே 25% விஜய்க்குன்ட்டாரு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த அலையில அவரே வந்து ஓஞ்சி போய் கிடக்கிறாரு. அப்படிங்கும் போது இப்போ என்ன பர்சன்டேஜுங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிவிகே சைடு நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு நாங்கள் 2 கோடி நாங்கள் வின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல. புரிஞ்சுங்களா? நம்மளை எதுக்குறவங்க, ரெங்கராஜ் பாண்டே எதுக்குறவங்க, நம்மளை எதுக்குறவங்க இந்த சைடு டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் நம்மளை எதுக்குறவங்க. அந்த சி ஓட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி 10% ஆஃப் த யூத் வில் கம் அண்ட் ஓட்டுனாங்க. இன்னைக்கு யூ ஷுட் லுக் ஆன் டுவர்ட் 15 lakhs யூத் ஹவ் கம் அண்ட் vote ஃபார் விஜய். அப்படிங்கும்போது தட் மேக்ஸ் எ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். புரிஞ்சுக்கலாம்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஓட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து till 40 years, till 50 years. The turn at what has happened in this election is not that is அவங்க சொன்ன பர்சன்டேஜுக்கும் அவங்க போலான பர்சன்டேஜுக்கும் இட்ஸ் a very big variance. நான் முன்னாடியே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக 70% தான் வந்து ஓட்டு போடுறாங்க. விஜய் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த பேலன்ஸ் 30%. ஸோ அந்த பேலன்ஸ் 30%ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக மட்டும்தான். புரிஞ்சுக்கலாம்? இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அந்த ஓட்டுகள்லாம் யாருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை. புரிஞ்சுங்களா? எல்லாருமே தாவேகான்னு கத்துனாங்க. விஜய்ன்ற ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தான். அந்த அடையாளத்தை வந்து யாருமே கிரெடிட் எடுத்துக்க முடியாது. 234 தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கூட பார்க்காம ஓட்டு போட்டது வந்து தனி மனிதர் விஜய்க்கு மட்டுமா. Nobody can take credit. That is எல்லாருமே உழைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. I'm just telling you that is 90% credit goes to Vijay, 10% goes to நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும். கம்ப்ளீட் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். இந்த சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம சமூக ஆர்வலர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள்கிட்ட நம்ம தாவேகா குறிச்சும் அது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள், நிறைய நெரேட்டிவ்ஸ் வந்து இப்போ மற்ற கட்சியினர் வந்து செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த எக்ஸிட் போல் அப்படின்ற ஒரு மேட்ரை வந்து என்ன, இந்த எக்ஸிட் போல்னால ஏதாவது யூஸ் வந்து இருக்கா அப்படின்றத குறிச்சும் நம்ம ஒரு சிறப்பு நேர்காணலில் அவர்கள்கிட்ட நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ உங்களோட ப்ரிடிக்ஷன் படி சார், எந்த அளவுக்கு விஜயால் ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து பிரித்தா இங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும்? இப்போ பெரும்பான்மை 118க்கு விஜய் இப்போ தான் வந்தார், ஃபஸ்ட்டு எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாரு. ஒரு சில பேர், அதாவது ஆரம்பத்தில் விஜய்க்கெல்லாம் பர்சன்டேஜே ஒரு 2 தான் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்கலாம் இன்றைக்கி 15க்கு மேலப்பா வந்துருப்பா, அவ்வளோதான்ப்பா வரும், அந்த மாதிரி சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இந்த கருத்து கணிப்பே ஒரு ஃப்ராடு தானே சார். நான் கருத்து கணிப்பாக நான் சொல்ல விரும்பலை. எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸாக எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1977 ஓகேங்களா, எம்ஜிஆர் வந்து போட்டிட்டார். புரிஞ்சுங்களா? அவர் வந்து 130 சீட்டு ஜெயிச்சார். புரிஞ்சுங்களா? அவரோட பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா? 30.40% தான். ஓகேங்களா? 30.40, 30.5 கூட கிடையாது, 30.40. நான் அக்யூரேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் த ரெக்கார்ட்ஸ் வித் மீ. புரிஞ்சுங்களா? அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து எம்ஜிஆர் வந்து 130 தனி பெரும்பான்மை வந்தார். புரிஞ்சுங்களா? ப்ளஸ் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு 12 சீட்டு ஜெயிச்சாங்க, 12-14 சீட்டோ ஜெயிச்சாங்க. புரிஞ்சுங்களா? அப்படின்ற போது 30.40 எடுத்து எம்ஜிஆரால் 130 சீட்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா ஓகேங்களா. ஸோ அதே பர்சன்டேஜை வந்து நீ சொல்லிட்டு இருந்தவருங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து 10% நாங்கள், 15 நாங்க, 20 நாங்க. நம்ம ரெங்கராஜ் பாண்டே அவரை மூத்த பத்திரிகையாளர் வரைக்குமே 25% விஜய்க்குன்ட்டாரு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த அலையில அவரே வந்து ஓஞ்சி போய் கிடக்கிறாரு. எப்படி இந்த சின்ன பிள்ளைங்களை பற்றி நான் பேசுனது அவர் தான். புரிஞ்சுங்களா? அப்படி பேசுனதுன்னா அப்படி தான், அவருக்கு தான் அந்த விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும் போது இப்போ என்ன பர்சன்டேஜுங்கிறது நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. லெட் அஸ் வெயிட் ஃபார் திஸ். ஏன்னா நான் சொல்கிறது வந்து எதுக்குறவங்க என்ன பர்சன்டேஜ் சொல்கிறாங்களோ, நான் வந்து டிவிகே சைடு நாங்கள் வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு நாங்கள் 2 கோடி நாங்கள் வின்னு சொல்கிறத நான் ஏற்றுக்கல.
புரிஞ்சுங்களா? நம்மளை எதுக்குறவங்க ரெங்கராஜ் பாண்டே எதுக்குறவங்க, நம்மளை எதுக்குறவங்க இந்த சைடு டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா சி ஓட்டர்ஸ் நம்மளை எதுக்குறவங்க. அந்த சி ஓட்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி 10% ஆஃப் த யூத் வில் கம் அண்ட் ஓட்டுனாங்க. இன்னைக்கு யூ ஷுட் லுக் ஆன் டுவர்ட் 15 lakhs யூத் ஹவ் கம் அண்ட் ஓட் ஃபார் விஜய். அப்படிங்கும்போது தட் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். புரிஞ்சுங்களா? அவங்க சொன்னது வந்து 2 லட்சம் பேர் தான் வந்து ஓட் பண்ணுவாங்கன்னாங்க. தட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் ஓட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து till 40 years, till 50 years. The turn at what has happened in this election is not that is அவங்க சொன்ன பர்சன்டேஜுக்கும் அவங்க போலான பர்சன்டேஜுக்கும் இட்ஸ் a very big variance. நான் முன்னாடியே என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ஆவரேஜாக 70% தான் வந்து ஓட்டு போடுறாங்க. விஜய் ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் த பேலன்ஸ் 30%. ஸோ அந்த பேலன்ஸ் 30%ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்களோ அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக மட்டும்தான். புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அந்த ஓட்டுகள்லாம் யாருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை. புரிஞ்சுங்களா? எல்லாருமே தாவேகான்னு கத்துனாங்க. இது உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஒரே இடத்துல இருந்தனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து உங்களுக்கு போக முடியாதவங்க இருந்தாங்க, திருச்சியிலேருந்து போக முடியாதவங்க. இப்போ திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரத்தில் ஏறுவான், பால்பனையில் ஏறுவான், டோல்கேட்டில் ஏறுவான், இப்போ பஸ் ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க, பவுஞ்சில் ஏறுவான், அந்த மாதிரி ஒரு சிக்னல்லேருந்து ஏறுவாங்க. ஸோ அங்கே ஸ்மால் க்ரௌடு இருந்தனால அட்ராக்ட் இல்லை. இப்போ மெட்ராஸில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துக்கு கொண்டு வந்ததுனால கிளாம்பாக்கத்தில் உங்களுக்கு க்ரௌடு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த பஸ்ஸு வசதி வந்து தமிழகம் முழுவதும் இல்லைங்கிறத நான் உங்கள் சேனல் வழியாக நான் பதிவு செய்கிறேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா அங்கே திருச்சியில் இருந்தேன், நான் ரவுண்டு போனேன், எல்லாருமே பஸ்ஸுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கடைசி நேரம் 6 மணிக்குள்ளே என் ஊருக்கு போய் சேர மாட்டேனான்னு எல்லாம் துடிச்சிட்டு இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? எல்லாம் லோக்கல் பஸ் எடுத்துகிட்டு, அதாவது யாருக்கும் பஸ் ஸ்டாண்ட் மாறினது தெரியல, லோக்கல் பஸ் எடுத்து அங்கே போனேன்னா அங்கே பஸ்ஸு பிடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. புரிஞ்சுங்களா? காரை வச்சுக்கிட்டு சில பேர் போனாங்க. புரிஞ்சுங்களா? காரில் வந்து கார் பூலிங் பண்ணாங்க. ஓகேங்களா? பண்ணி ஒரு 4 பேர் சேர்ந்து போய் ஓட்டு போட்டு வந்துடலாமா, நீங்கள் மதுரை போகிறீங்களா, நான் இங்கே இறங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த கார்னா போனதை நான் பார்த்தேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக வந்து மக்கள் வாக்களித்ததுக்கு காரணம் வந்து நான் சொல்கிறது வந்து விஜய் மட்டும்தான். புரிஞ்சுங்களா? விஜய்ன்ற ஒரே ஒரு அடையாளம் மட்டும் தான். அந்த அடையாளத்தை வந்து யாருமே கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான தொண்டத்தனிகளையும் பேசினேன். நான் வந்து 1% கூட நான் அவராச்சும் அணில் மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இது சொன்னாங்க. நம்ம நெகம் மாதிரி தான் எடுத்துக்கணும். நான் நெகம் தானே சொல்லணும். புரிஞ்சுங்களா? எல்லாருமே செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு டிஎம்கே வேட்பாளரோட முகத்திரையை கிழிச்சேன். ஆக்சுவலாக இனிகோ இருதயராஜ் வந்து ஒரு பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ளேர் பண்ணேன். அவர் மேலே பழைய கேஸ், அவர் பண்ண ஃப்ராடுகள் எல்லாத்தையும் நான் வந்து அப்கமிங்காக நான் கொண்டு வந்தேன். ஆனால் எதை பற்றியுமே தாவேகாரங்க பேசவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃபோர்ஸு, இது வந்து மாசு. புரிஞ்சுங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவேர்னஸ் தான் நம்ம கொண்டு வந்தோம் ஒழிய மற்றபடி விஷயம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் கூட பார்க்காம ஓட்டு போட்டது வந்து தனி மனிதர் விஜய்க்கு மட்டுமா. நோபடி கேன் டேக் கிரெடிட். தட் இஸ் எல்லாருமே உழைச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் இஸ் 90% கிரெடிட் கோஸ் டு விஜய், 10% கோஸ் டு நிர்வாகிகளுக்கும் மக்களுக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து என்னோட கருத்து. இதில் வந்து கம்ப்ளீட் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான். சூப்பர் சார். உங்களோட டைமுக்கு ரொம்ப வந்து நன்றி சார். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சிறப்பாக அதை குறித்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஆயிருக்கு, எதை நோக்கி நம்மளோட தமிழகம் சார், நான் ஒன்று சொல்கிறேன் சார். ரிசல்ட் கேன் பி எனிதிங். புரிஞ்சுங்களா? விஜய் ஜெயிச்சிட்டார் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டுக்கு 2000 ரூபாய் 3000 ரூபான்னு கொடுக்க ஆரம்பிச்சு 10,000 ரூபாய் 25,000 வரையும் கொடுத்துட்டாங்க. இதே மீறி ஒரு மனுஷனுக்கு ஓட்டு உழுவுதுன்னா நீ ஜெயிச்சுட்ட. ஏற்கனவே என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஹஸ் ஆல்ரெடி வின். நீ தோத்துட்ட. அதாவது இதில் சொல்லுவாங்க பாரு, தம்முத்தாண்டு பிளேடில் வச்ச நம்பிக்கையை புரிஞ்சா உன் விளையாட்டில் நீ வைக்கல அப்படின்னு அந்த கில்லி படம் வசனம் மாதிரி. புரிஞ்சுங்களா? ஒரு 2000 ரூபாயிலையும் 25,000 ரூபாயிலும் வச்ச நம்பிக்கையை நீ மக்களுக்கு செஞ்சதில் வைக்கல. அப்படிங்கும் போதே நீ உன் நம்பிக்கையை இழந்துட்ட. மக்களோட நம்பிக்கையை வந்து விஜய் பெற்று விட்டார். அவ்வளோதான், இந்த கேம் முடிஞ்சிச்சு. இட்ஸ் ஆல் க்ளோஸ்ட் அண்ட் ஆல்ரெடி ஹி ஹஸ் ஒன். அப்படி தான் என்னோட கணக்கு சார். இன்னுமே வந்து டிவிகே ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து தற்குறிகள், அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் அரசியல் ஞானம் வந்து இல்லை இப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் வந்து தொடர்ந்து பேசுகிறாங்கல்ல சார். சப்போஸ் தோத்துட்டா எதை வச்சு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணலாம், இது நமக்கு யூஸ் ஆகும், இவங்க எல்லாருமே வந்து அன்எஜுகேட்டட் பீப்புளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இப்போவே செட் பண்ணிட்டா நல்லதுன்னு மாதிரி வராங்களா சார்? கடைசி 4 நாள் ஏதோ கூவி காசு சம்பாதிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறாங்க சார். வேறு எதுவும் கிடையாது
சார் நான் பேசுறதுனா தொண்டை தண்ணி விற்க பேசுனேன் சார். நான் பேசுறது வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு தாவேக்காரங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சுங்களா? நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், நான் எப்பயுமே தாவேக்காரன் கிடையாது, புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு யார் குற்றம் செஞ்சாலும் யார் இது பண்ணாலும் நம்ம சுட்டி காட்டுறதுக்கு நம்ம ஒருத்தன் இருக்கணும், ஓகேங்களா? ஐ ஆல்வேஸ் ரெப்ரசன்ட் மை செல்ஃப் அஸ் ஒன்லி அ வழக்கறிஞர், ஓகேங்களா? அட்வொகேட்டுன்ற ஒரு டைட்டிலில் மட்டும்தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்போட துணைத் தலைவர். என் கருத்துக்கள் எப்போதுமே வந்து அதை நோக்கியே இருக்காது. ஏன்னா அங்கே வந்து நாங்கள் வந்து எல்லாருமே இருப்போம். இப்போ பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்காரன் இருப்பாங்க, ஏடிஎம்கேக்காரன் இருக்காங்க, நாம் தமிழர் இருப்பாங்க, தாவேக்காரங்க இருக்காங்க, மற்றும் பிள்ளர் இருப்பாங்க, புரிஞ்சுங்களா? அது எங்கள் சமுதாயத்துக்கான ஒரு ஒற்றுமைக்காக நாங்கள் செய்கிற ஒரு வேலை, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை சார், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இவங்க ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்களே சார், குழந்தைகளை இவர் வந்து யூஸ் பண்ணுறாரு அரசியலுக்கு அப்படின்னு. பட் சமீப காலத்தில் ஒரு வீடியோ இப்போ கூட வைரல் ஆகுது. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி ஒரு 50 குழந்தைகள் வந்து டான்ஸ் ஆடுறது. ஏன் இதை தவறை நம்ம பார்த்துருப்போம், இந்த இன்ஸ்டாவில் வீடியோ போடுற குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணது. இதெல்லாம் நம்ம எங்கே சார் ஐ டசன்ட் கேர் அப்படின்னு தான் சொல்லணும் சார். வேற என்னத்தை சொல்ல முடியும்? ஐ டசன்ட் கேர் தான். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? அதாவது இவங்க பண்ணால் வந்து இவங்களுக்கு வந்தால் ரத்தம், நமக்கு வந்தால் தக்காளி சட்னிம்பாங்க, புரிஞ்சுங்களா? இதுதான் நான் இப்போ தான் சொல்கிறேன். இது நீ சொல்லு, இது ஒரு மனுஷனுக்கும் தெரியும் சார், ஒரு மனுஷனுக்கும் தெரியும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, வி டேக் த கிரெடிட், வி கிவ் த கிரெடிட் டு அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்ம தான் அடி வாங்கணும். இப்போ என் பசங்க ஸ்கூல் படிக்குது, இப்போ நம்ம தான் போய் டீச்சர் திட்டு வாங்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிள்ளைகள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கோம். ஆனால் வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஜென்ரேஷன் கேப் அண்ட் ஜென்ரேஷன் சேஞ்சிங், புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது அந்த கிரெடிட்டை வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மொழிய யோசனை பண்ணதெல்லாம் மக்கள் தான், புரிஞ்சுங்களா? இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஸ்கூலில் யோசிச்சு பாருங்கள், ஹோம்ஒர்க் முடிக்கலான்னு அப்பாவை கூப்பிட்டு விட்றாங்க. இப்போ நம்ம படிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் முடிக்கலான்னா நம்மளே முட்டிக்கால் போட வைப்பாங்க, நம்மளே 4 வெளு வெளுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் லா சேஞ்ச் ஆச்சு, அதனால் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் சார், உங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசிங் த பக். தே ஆர் நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நவ் த ஸ்கூல் இஸ் நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, பாசிங் த பக் அப்படின்ற ஒரு நடைமுறை தான் இப்போ நடக்குது. நம்ம ஸ்கூல் படித்ததுக்கும் இப்போதைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் சார். இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸும் இதான அனுபவிக்கிறாங்க, புரிஞ்சுங்களா? எல்லா பேரண்ட்ஸும் இதான் அனுபவிக்கிறாங்க. அந்த 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 ஓட்டத்தில் தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குன்ற மாதிரி நம்ம நாராகவே இருந்துகிட்ருக்கோம். எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நாராக கிழிச்சாங்க, இப்போ நாராக கிழிக்கிறாங்க. இந்த பூவை எடுத்து ஒட்ட வச்சுக்கிறோம், இதுக்காக போட்டேன், உனக்காக தாம்மா செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பீப்புள் வாண்ட் டு எராடிகேட் திஸ் ஈவில் ஃபோர்ஸஸ் வாட் எவர் இட் இஸ். அண்ட் புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போன்றது நினைக்கிறது தான் மக்களின் மனநிலை. இதை மக்கள் சொல்கிறது வந்து என் பொண்ணும்பாங்க, பேத்தியும்பாங்க, இதுதான் சொல்லுவாங்க, புரிஞ்சுங்களா? இதுதான் மக்களின் மனநிலை. இப்போ டெய்லியுமே ஒவ்வொரு நரேட்டிவ் வந்து தாவேக்காவுக்கு எதிராகவும் விஜய் அவர் பொதுமக்களுக்கு எதிராகவுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாரோட ஃபுட்டுமே வந்து நாங்கள் தான் கொடுத்தது. அதாவது திட்டத்தட்ட கலைஞர் அவர்கள் திமுக இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்ற ஒரு மாதிரி திட்டத்தட்ட சாபம் மாதிரி இருக்குது அவங்க சைடு இருந்து சார். அது ஏற்கனவே பரிதாபங்கள் இல்லைன்னா போட்டாங்க சார். நம்ம மீம்ஸுக்குன்னு ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை. அதாவது மூளை இருக்கிறவனுக்கு நம்ம பதில் சொல்லலாம், புரிஞ்சுங்களா? மூளை இருக்கிறவனுக்கு பதில் சொல்லலாம். நம்ம வி ஹாவ் டு கம்பேர் அவர் செல்ஃப் வித் யூரோப். நம்ம இருக்க பாப்புலேஷனு, நம்மளுக்கு இருக்க டேலண்ட்டு, நம்மளுக்கு இருக்க டெண்டன்சி, புரிஞ்சுக்கலாம்? சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா வந்து ஹைலி பீப்புள் ஆர் பீன் எம்ப்ளாய்டு இன் த டெவலப்டு கண்ட்ரீஸ். இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்து உங்களுக்கு யூஎஸில் இருக்கிறவங்கள, யூகேல இருக்கவங்கள, ஃபாரினில் இருக்கவங்கள வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பீகாரில் இருக்கவனுக்கு இருக்கானா, உத்தரப்பிரதேசம், அதை நீ கம்பேரிட்டிவ் ஸ்டடி. அது இதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவன் முயற்சி செஞ்சு அவன் செஞ்சது தான், புரிஞ்சுங்களா? வி ஆர் ஆல் செல்ஃப். இன்னும் சோழ காலத்தில் கப்பல் விட்டதுக்குன்னா இவங்க தான் காரணம்பாங்க, புரிஞ்சுங்களா? ராஜராஜன் சோழனுக்கே இவர் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு, அவரோட வாரிசு தான் அப்படின்னு சொன்னவங்க தானே இவங்க, புரிஞ்சுங்களா? இவங்க விடுற கதைக்குன்னா வந்து எல்லையே கிடையாது, புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டேலண்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை சார், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துட்டையும் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 இன் மெடிக்கல் டூரிசம். கேன் யூ பிலீவ் திஸ்? நம்பர் 1 இன் மெடிக்கல் டூரிசம் சார். ஏன் நம்பர் 1 இன் மெடிக்கல் டூரிசம்? இங்கே வந்து கவர்மெண்ட் அவ்வளோ மெடிக்கல் டூரிசம்க்கு வந்து அவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்களா? டெல்லி கவர்மெண்ட் போய் ப்ரமோட் பண்ணுறான் சார்.
கர்நாடகாவில் போய் ப்ரொமோட் பண்ணுறான் மெடிக்கல் டூரிசம்க்கு. யூ கம் ஃபார் மெடிக்கல் டூரிசம் ஹியர்னு. நீங்கள் ஏர்போர்ட்லனா போட்டிங்கன்னா 0.99% டைரக்ட் ஆன் ரிமோட் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலனா ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பான். புரிஞ்சுங்களா? பட் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே ஏன் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, நானும் நீங்களும் ஒரு கிட்னியை தானம் பண்ணுறோம், நானும் நீங்களும் பாதி லிவர் எடுத்து இன்னொருத்தவனுக்கு கொடுப்போம். புரிஞ்சுக்கலாம்? நான் நீங்களும் ரெகுலராக ரத்த தானம் பண்ணுறோம். நான் செத்ததுக்கு அப்புறம் எல்லா பொருளையும் எடுத்துக்கோன்னு நம்ம எழுதி கொடுக்குறோம். இந்த பர்சன்டேஜ் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு சார், இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை. இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களின் உணர்வு. என் பையன் செத்து போயிட்டான், மூளை சேவை அடைஞ்சிச்சு, என் பொண்ணு செத்து போயிடுச்சு, மூளை சேவை அடைஞ்சிச்சு அப்படின்னா கூட நம்ம மொத்த உடல இருப்ப மற்றவனுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இது தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஜாஸ்தி. அதனால தான் மெடிக்கல் டூரிசம் வருது. இவங்க கவர்மெண்ட்னா ஒன்றும் பண்ணலை. புரிஞ்சுங்களா? இதுக்காக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் சார். புரிஞ்சுங்களா? இதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி ரைட்ஸு, சோஷியல் இது அந்த மாதிரி 4-5 விஷயம் நீங்கள் இப்போ என் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் மரம் வளர்க்கணும் பாரு, இன்னொருத்தர் குளத்தை வெட்டுவார். புரிஞ்சுங்களா? ஒன்று தன்னாவர்கள், தட் இஸ் என்ஜிஓஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் போய் சாஃப்ட்வேரில் போய் வேலை பார்த்துட்டான்னா அவன் கிராமத்தை விட்டுற மாட்டான் சார். வந்து அங்கே வந்து ஒரு இதை கேணியை தூர் வாடுறான். மினிமமாக அவனால் முடிஞ்சது ஒரு குளத்தை தூர் வாடுறான். ஓகேங்களா? ஒரு ஏரியை உருவாக்குறாங்க, ஒரு கெனாலை உருவாக்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு வந்து தமிழர்களுக்கு உண்டு சார். தமிழர்களுக்கு உண்டு. நம்ம எங்கே தான் காசு சம்பாரிச்சாலும் இந்த உணர்வுகள் தமிழர்களுக்கு உண்டு. புரிஞ்சுக்க? இதனால தான் தமிழர்கள் வெளியில் வருவாங்க. இந்த மாதிரி இதுக்கு இந்த அண்டாக்கு ஏகப்பட்ட செருப்படி கொடுத்துட்டாங்க மக்கள். இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். ரொம்ப நன்றி சார். நம்ம ரிசல்ட்டுக்கு அப்புறம் தனியாக ஒரு சிறப்பு நேரில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ லாட். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு